உண்டு பண்ணுவேன்னு சொன்னீர். இந்த நாள்ல கூட எங்களுக்கு திரும்ப வேண்டிய காரியங்களை நாங்கள் திரும்பிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பிறர் குறைகளையும் பிறர் காரியங்களையும் ஈடுபடாதபடிக்கு நீர் வருகிற நாட்கள் சமீபமா இருக்குது ஆண்டவரே. நீர் வரும் பொழுது எங்கள் வாழ்க்கையில கரையும் குறைகளும் இல்லாதபடிக்கு இப்பொழுதே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வாதமான ஒரு ஜாதியாய் மாற்றும், ஆசீர்வாதமானவர்களாக மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் நீர் சகலத்தை எங்களுக்கு செய்து தருகிற தேவனா இருக்கிறதுக்காக இன்றைக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கூட இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி நீங்க நல்ல பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனா அண்ணா நீங்க சொன்ன மாதிரி இயேசு சுவாமிகிட்ட வந்து உங்க நீதி எனக்கு தேவை ஆண்டவரே. என்னுடைய நீதி எல்லாம் கந்தலும் குப்பை. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இந்த நன்மையை பெறறதுக்கு லாய்க்கு இல்லை நானு. அதுதான் உங்க கிருபை ஆண்டவரே. என்னையும் தகுதிப்படுத்துங்க. பாவம் அறியாத நீங்க பாவமாய் மாறுனது நிமித்தம் இந்த பாவிக்கு உங்க நீதியை கொடுத்து நீதிமானாய் மாற்றுற அந்த காரியம் எனக்கு தேவை அண்ணே. எனக்கு இந்த ஜெபம் செய்து என் வாழ்க்கையில இது வரைக்கும் செய்யல. இந்த இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும். என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் சரீரம் உடைக்கப்பட்டது. என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் மேல வந்துருச்சல்ல. இன்னைக்கு என் வாழ்க்கையில பாவம் நீங்கட்டும், சாபம் நீங்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வந்து குடிகொள்ளட்டும். எதை குறித்தும் பயப்படாதுங்க. உங்க குடும்பத்தையும் உங்க வேலையும் உங்க சரீரத்தையும் உங்க பணத்தையும் உன்னை செழிக்க வைக்கிற தேவன் நான் உனக்காக சகலத்தையும் செய்வேன் சொல்லுகிறார். உனக்கு முன்பாக போய் அடைக்கப்பட்ட வாசல்களை நான் திறப்பேன் மகனே. உனக்காக நான் போய் யுத்தத்தை செய்வேன். நீ அமர்ந்திருந்து பார், நீ அமர்ந்திருந்து பார். இன்றைக்கு கூட இந்த ஒரு செல்வாக்கை நம்ம பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள நம்ம நிலைத்து நிற்போம். இங்க யாராச்சும் இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த இரட்சகராக இதுவரைக்கும் நான் ஏத்துக்கல, நான் பக்தியா இருந்திருக்கிறேன், ஆனா அவருக்கு நான் சீஷனாக நான் அர்ப்பணிக்கிறேன், என் எதிர்காலம் எல்லாம் அவர் கையில ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அவர் வழி நடத்தட்டும், என் வாழ்க்கையில நடக்க எனக்கு தெரியல, ஆனா பிரதர் எனக்கு அவர் பேசும் தேவன்றீங்களே, அவர் என்னோட பேசட்டும், என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்க போறேன், என்னை முழுமையா காணிக்கா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஏவப்பட்டு உங்க மனசுல அந்த மாதிரி ஒரு மாற்றம். நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க பேசும் பொழுது என் மனசுல ஏதோ ஒண்ணு நடக்குது. ஐ வாண்ட் திஸ் ஜீசஸ். இது உண்மையான ஒரு அனுபவமாக இந்த இயேசு என் உள்ளத்துல வரணும் அப்படின்னு கேட்கிறவங்க, வாஞ்சிக்கிறவங்க உங்க வலது கரத்தை மட்டும் உயர்த்தி காமிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். அப்படி இருக்கிறவங்க மட்டும் தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய கரங்கள் நல்லா உயர்த்தி காமிங்க, நான் பார்க்கட்டும். ஆமேன். இப்பொழுதே உங்க இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்துருங்க. இருக்கிற இடத்துல கூட உங்களுடைய கரத்தை உங்க மார்பு மேல வச்சு நான் சொல்ற ஜெபத்தை சொல்றீங்களா? இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, எனக்கு யாரும் இல்ல, ஆனா நீங்க தான் எனக்கு, நீங்க பேசும் தெய்வமாக, என் கரத்தை பிடித்து நடத்துற தெய்வம், எனக்கு தாய் தகப்பன் நண்பன் நீங்க தான். இப்பொழுது என் உள்ளத்துல வாங்க, உங்க நீதினால் என்னை மூடுங்க, என் அனைத்து பாவத்தையும் உங்க ரத்தத்தால கழுவுங்க. நான் உண்மையாகவே நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு தேவை. இருமே, நீங்க எங்களுடைய ராஜா, நீங்க தான் என் தேவம். உண்மையே பின் செல்லுவேன். என்னை குறித்த எல்லா காரியத்தையும் நீர் பூரணப்படுத்துங்க. உங்களுடைய சீஷனா என்னை மாத்துங்க. என் ஆவி, சரீரம், என்னுடைய ஆத்மா அனைத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆட்கொள்ளும், வழி நடத்தும், உன் சமாதானத்தால நிரப்பும், உங்களுடைய நீதினால என்னை மூடுங்க. என் அனைத்து பாவத்தையும் நீக்கினதுக்காக நன்றி. இன்றைக்கு நம்முடைய பிள்ளையாக மாறுறேன். என்னை நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தை பண்ணி நீங்க உங்களுடைய சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸ்ட சொல்லுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுங்க, இந்த மாதிரி இன்னைக்கு நான் உண்மையாவே நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நான் எப்படி இன்னும் வளரணும்னு நீங்க கேளுங்க. ஜெபத்துல சேருங்க. உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். வெளியே என்னுடைய புது தமிழ் பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஆடியோ. அது மட்டும் இல்லை, லேட்டஸ்டாக ஒரு டிவிடி நான் அதுவும் வெளியே வந்திருக்குது, தமிழ் கான்சர்ட் டிவிடி. ப்ளஸ் இந்த பிரசங்கம் லைஃப் பில்டர்னு ஒவ்வொரு மாதம் நான் டிவிடிஸ் அனுப்பி கொண்டிருக்கிறேன்.
ஊர்ல கூட ஒருத்தர் வீட்டுக்கு கொரியர்ல. இது ஒரு 3 DVD அடங்குனது ஒரு பேக்கு. குடும்பம், சூப்பர் குடும்பம்னு. அது அடுத்தது வெற்றி வாழ்க்கை. அதுல தேவ தயவு பற்றி சீப்போ பிசாசுன்னு ஒன்று இருக்குது. அதுல இன்னொரு ஆல்பம். அதுல நீங்க கண்டிப்பா அதை கேளுங்க. பிசாசை வைக்கிற இடத்துல வைக்கணும், தலையில ஏற்றி வச்சிருக்க கூடாது. இப்படி எல்லாம் 3 DVD அடங்குனது. நீங்க அதை வாங்கி பலருக்கும் கொடுங்க. God bless you. Thank you. ஒரு உன்னதமான நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்கான சகல காரியத்தையும் தேவ ஆவியானவர் தம்முடைய பாடல் மூலமாகவும் சொன்ன வார்த்தைகள் மூலமாகவும் நம்மை உணர்த்தினாரே. கர்த்தருடைய வார்த்தை திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறதல்லவா? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று பாவங்களை நம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறாரே. டிஸ்டர்பன்ஸை கவனிக்க வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்துல தேவ ஆவியானவர் சுட்டிக்காட்டும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், ஐயா நாம் பங்கு கொள்ள போவது சபையுடைய பந்தி அல்ல, இம்மானுவேல் கொடுக்கும் பந்தி அல்ல, பால்சாமி கொடுக்கும் பந்தி அல்ல. இது கர்த்தருடைய பந்தி. தேவனும் நாமும் இடைவிடும் ஒரு நேரம். இது முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன் ஜீவித்தவருக்கு ஒப்புக் கொடுத்தார். இதற்கு அடையாளமாக ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு ஐக்கியத்தில் இருக்கும் பிள்ளைகள் பங்கு கொள்ளத்தக்கதாக கொடுக்கப்பட்ட 2வது சாக்கிரமந்த் இது. உலகினவன் முற்றும் சுற்றமாக இருக்கிறான், ஆனாலும் தன் கால்களை கழுவ வேண்டும் என்ற நேரம். நம் விசுவாசிகள் தான், பரிசுத்தவான்கள் தான், ஆனால் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய நீதியிலே குறை உண்டு, விசுவாசத்தில் குறை உண்டு, ஏன் பரிசுத்தத்தில் குறை உண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல இந்த பந்திக்கு கழிந்து வரும் முன்பாக கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னைத்தான் நிதானித்து அதை நடுக்கத்தோடு படுக்கும் பொழுது மட்டுமே அதன் மகிமையை நாம் கண்டுகொள்ள முடியும். தன்னைத்தான் நிதானித்து, தாப்பனே விடுதலை உண்டாக்கும் வழிகள் என்னில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. விடமான அது புண்படுத்தது உண்மை. என்ற பேச்சுக்களினால, என்ற செய்களினால, என்ற கரங்களினால, என்ற கால்களினால, என்ற கண்களினால தேவரே உம்மை புண்படுத்தின காரியத்தை அறிந்திருக்கீங்க. வார்த்தையின்படி முடிய சமூகத்தில் நான் அறிக்கையிடுறேன் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க டாடி. அதை விட்டு விட எனக்கு பலனை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்னுடைய இரக்கத்தை பெறுவான்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தையின்படி அப்பா நான் அறிக்கை செய்து விட்டுறேன்ப்பா, விட்டுறேன்ப்பா. அவன் புண்படுத்துறது உண்மைதான், என்னுடைய பரிசுத்த காத்துக்குள்ள கிருபை செய்யுங்க என்று உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே கண்ணீரை கண்டு மனதிரத்தை கண்டு நிலைநிறுத்தர் வல்லவராக இருக்கிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். உங்களுக்காக கேட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அந்தப்படி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானமிடுவதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானமிடுவதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய வர்ணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த அப்பத்தையும் ரசத்தை ஆசீர்வதிக்கிறதாக தம்பி வில்லியம் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்.